Hi guys, TNBSC Group 1 Group 2க்கு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது ஓகேவா. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. ஸோ கணிதம் ஓகேவா. ஸோ அதை எப்படி படிக்கலாம், அதில் 25 கொஷின் வரும், அதில் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம், அதோட ஃபுல் கிராஷ் கோர்ஸ் தான் இது ஓகேவா. ஸோ ஒரு 12 to 15 செஷன் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ டாபிக் வைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ வீக்லி ஒரு 2 கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக பார்த்து கீழே கொடுக்குற பிவைக்யூ எல்லாம் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணால் போதும் ஓகேவா. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் திருநெல்வேலி and completed my MA Sociology. I completed my LLB and LLM and I completed my PG Diploma in Criminal Criminology and Forensic Science and completed PG Diploma in சிலம்பம் ஃபென்சிங் ஓகேவா. ஸோ அண்ட் நம்மளோட முதல்வனில் ஒரு 2 இயர்ஸாக நம்ம ஆப்டிடியூட் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கோம் ஓகே. ஸோ ஆப்டிடியூட் செஷனில் எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் கற்றுத்தரேன். ஸோ எளிய முறையில் படிக்கலாம் வாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது, ஸோ ரெகுலராக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், இன்ஸ்டாகிராம் கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் ஓகேவா. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கானது. ஸோ மேக்ஸிமம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே சிமிலராக தான் வரும் ஓகேவா. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் ப்ரோக்ராம் 2025 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் கம்பைன் லெவல் குரூப் 1. குரூப் 1 இப்போ April 1 வரும்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் டேட் June 15 கொடுத்துருக்காங்க. அண்ட் குரூப் 4 April லாஸ்ட்டில் வரும் அண்ட் July 13 டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெக்னிக்கல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் நான் இன்டர்வியூ போஸ்ட், டிப்ளமா போஸ்ட், குரூப் 2 2A ஓகேவா. இது July 15 வருது அண்ட் September 28 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 2A ஓகேவா. இது எல்லாத்துக்கான ஸ்கோப் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து கவர் ஆகும் ரைட் ஃபைன். ஸோ நம்ம குரூப் 1 நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ டெப்யூட்டி கலெக்டர் DC அண்ட் DSP டெப்யூட்டி ஆஃப் போலீஸ் ஓகேவா, அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஓகேவா. தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ADRD நம்ம சொல்லுவோம். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில் ஓகேவா. ஸோ இந்த 7 போஸ்டிங் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். மேக்ஸிமம் எல்லோரும் DC DSP நம்ம எய்ம் பண்ணுவோம். பட் இதில் எதுக்கு உள்ள போனாலுமே நம்ம உள்ள பண்ணிடலாம், ஏன்னா கிரேடு லெவல் நம்மளுக்கு ஹை ஓகேவா ஃபைன். ஸோ இந்த போஸ்டிங் தான் நம்ம படிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் படிக்கணும்னு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக இது. தென் ஸோ நம்மளோட ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் இயர் 2024 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது. ஸோ இந்த இயர் ஒன்றும் இல்லை, இது 25 மாறும், அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஓகே ரைட். இதில் DCக்கு 34 நார்மலாக. ஸோ மினிமம் ஏஜ் என்னென்னா உங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும் ஆஸ் ஆன் டேட். எந்த வயசுக்கு முடிஞ்சிருக்கக்கூடாதுன்னா 34க்கு உள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் 35 சொல்லியிருக்காங்க, லா முடிச்சவங்க எழுதலாம் ஓகேவா. தென் சப்போஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா, இருக்குது, +5 போட்டு 39 40 வயசில் நீங்கள் எழுதலாம். ஆக்சுவலாக 39 வரை லா கேட்டகரி மட்டும் நம்ம 40 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 39 வயசு வரை மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் எழுதலாம், நோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஓகே. தென் ஸோ ஆப்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ், ஸோ இதில் என்னென்ன லெவல் இருக்குன்னா, ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது அண்ட் என்ன இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, அதாவது பர்சனல் டெவலப்மெண்ட் 3மே இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது. ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் ஆப்டிடியூட் வரும். ஸோ மெயின்ஸில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ கிடையாது ஓகேவா ஃபைன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்ட் ஓகேவா. ஸோ அவுட் ஆஃப் 200 கொஸ்டினில் 175 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் GS, 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட். GSல ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக், INM இந்த மாதிரி சிலபஸ் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. அண்ட் 25 கொஸ்டின்ஸ் ரவுண்டாக நம்மளுக்கு எதுலேருந்து வந்துடும், ஆப்டிடியூட்லேருந்து நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ இதை டார்கெட் பண்ணிங்கன்னா, ஸோ ஆப்டிடியூடு தான் உள்ளே போக வைக்கணுமா வேண்டாமாங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா இந்த 175ல் எல்லாருமே அரவுண்ட் 100 to 120, இந்த 100 to 120 எல்லாருமே கரெக்ட் வாங்கிடுவாங்க ஓகே. ஏன்னா 50%னாலே உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு, 90 கிட்ட வந்துச்சு. ஏன்னா 150ல் பாதி 90. அப்போ 100 to 120 நீங்கள் நார்மலாக பண்ணாலே வந்துடும். ஆனால் இந்த 25ல்
அவுட் ஆஃப் திஸ் 25 நீங்கள் 23 எடுத்துட்டிங்கன்னா, அதாவது 20 அபோவ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு கண்டிப்பாக இது கிளியர் ஆயிரும். பட் நிறையா பேர் 15லேயே தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 15ல் தவிக்கிறீங்கன்னா உங்களை 23 to 25 ஸ்லாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த கிராஷ் கோர்ஸோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஃபைன். ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இது கேட்டகரி இதெல்லாம் ஓகே. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், அது கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்மலாக எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் தான் நடக்கும். பேங்கிங்லாம் அப்படின்னா 1 மணி நேரம் தான் நடக்கும். நம்மளுக்கு 200 கொஸ்டின் 3 hours நடக்கும். அதில் 25 கொஸ்டின்ஸ் நம்மளுது. சரி, இதில் முக்கியமான ஒரு பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 25 கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து அப் டு 2021 எப்படி இருந்துச்சு, மீன்ஸ் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 50 கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ 50 கொஸ்டினில் நம்ம ஒரு 48 கரெக்டாக போட்டுட்டு, ஏன்னா அந்த டைமில் ஒரு 130 தான் கட் ஆஃப், மீதி ஒரு 70-80 போட்டால் என்ன வந்துடும், உள்ளே போயிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ 2021 என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து 25 கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி நான் எதுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2014 நடந்திருக்கு, அடுத்து 2015, 2017, 2019, 2021, 2022, 2024. ஓகேவா? இவ்வளோ வருஷம் நானே பார்த்துருக்கேன் இந்த ஒரு 6-7 டிஎன்பிஎஸ்சி. ஓகே ஃபைன். இதில் நம்ம லாஸ்ட்டாக இந்த 2021 டைமில் என்ன பண்ணாங்க, இதாக மாற்றிட்டாங்க, என்னது 25 மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 50 இருந்துச்சு. பேட்டர்னுமே வேறு இருந்துச்சு. 900 மார்க்குக்கு மெயின்ஸ் இருந்துச்சு, அடுத்து 750 மாற்றினாங்க, இப்போ 750 தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடோட வரலாறு. ஓகே, ஸோ இப்போ 2025 நம்ம நிற்கிறோம். ஸோ இதோட ப்ரிலிம்ஸில் நம்ம கண்டிப்பாக கிளியர் ஆகணும், அதுக்கான ஒரு எய்ம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, ஸோ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 4 பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பேப்பர் 1 வந்து எலிஜிபிலிட்டி, அதில் நம்ம எலிஜிபிள் மார்க் எடுத்தால் போதும். அண்ட் அதர் வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்கோரிங் பேப்பர். ஓகேவா? தென் ஃபைனலி இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு மெரிட்டுக்கு பேப்பர் 2, 3, 4 அண்ட் இன்டர்வியூ ஸ்கோர் இது மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் என்னது 850 மார்க்குக்கு தான் உங்களுக்கு ஸ்கோரிங்கே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஆப்டிடியூடு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதோட சிலபஸ் என்ன, ஏன்னா ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது அந்த செயலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து ஆராய்ந்து அதுக்கடுத்து அதுக்கு உள்ளக்கு போகணும். அப்போ தான் அதோட சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். என்னன்னே தெரியாமல் போகலாம், அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ மீதி என்ன சொல்கிறது, அதில் உள்ளே போனாலும் சமாளிச்சிடலாங்கிற மாதிரினா போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஆப்டிடியூடில் இருக்கிற டாபிக் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங்கில் பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ். இதுதான் யூபிஎஸ்சி ஐ மீன்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில், அதாவது நோட்டிஃபிகேஷன் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் இது இல்லாமல் அதர் டாபிக்ஸ் வந்து கேள்வி வரும். ஓகேவா? அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம். அதாவது இவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் மேஜராக கேள்வி வந்துரும்பா. அதர் டாபிக் பார்த்தோன்னா இப்போ பர்சன்டேஜ் இருக்குது, பர்சன்டேஜ் கூட ப்ராஃபிட் லாஸ் மிக்ஸ் ஆகிரும். சரியா? இந்த மாதிரி ஹெச்சிஎஃப், எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ், ஏபிஜிபி அது கூட சேர்ந்து வந்துடும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜிசம் அது கூட சேர்ந்து வந்துடும். அடுத்து பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அது படிக்கணும், அது கொஸ்டின் இருக்குது. ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, கேலண்டர் கொடுத்துருக்காங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் கொடுக்கல, ஆனால் இதில் வந்து கேள்விகள் வரும். ஸோ கடைசி 10 வருஷ கொஸ்டின் அனலைஸ் பண்ணல, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஆப்டிடியூட் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கூட கரெக்ட் போட முடியல, 15 கூட போட முடியல, 10 தான் போட்டேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு 20 கிட்ட கொண்டு வந்துட்டோன்னா அவங்களாம் கண்டிப்பாக மெயின்ஸ் எழுதிடுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதோட அனலைசிஸ், டாபிக் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 21, 22, 24 இந்த 4 இது, இந்த 3 இது எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 3ல் தான் கொஸ்டின் 25 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ பிவிக்யூவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிவிக்யூ எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்க. ஓகேவா? பிவிக்யூ எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ரிப்பீட்டடாக தான் வரப்போகுது. ஏன்னா கான்செப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுமே தவிர புதுசாக கான்செப்டை உருவாக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது தான், அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2023 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸையும் டவுன்லோட் பண்ணி அதில் ஆப்டிடியூட் பார்ட் இருக்கும் இல்லையா,
அதாவது என்ன ப்ளிம்ஸு மெயின்ஸ் எல்லாத்துலேயுமே குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 குரூப் 7 அடுத்து வந்து ஏபிபி அப்புறம் வந்து ஹெச்ஆர்சி எல்லா எக்ஸாம் ஓகேவா டிப்ளமோ எக்ஸாம் முதற்கொண்டு ஐடி எக்ஸாம் சிவில் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் ஆப்டிடியூட் பார்ட்டை மட்டும் தனியாக பிரித்து ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ட்ரைவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் லைக் 2024 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கொஸ்டினையும் பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி ஒரே ஃபைலாக போட்டு ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். தென் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவன் புதுசாக கொஸ்டின் கேட்குறதில்ல. ஒரு எக்ஸாமில் கேட்குற கேள்வியை மாடிஃபை பண்ணி அடுத்த எக்ஸாமில் கேட்குறான். என்ன ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்குது. பாக்டீரியான ஒரு கொஸ்டின், என்ன மென்சுரேஷனில் அண்ட் ஜாமெட்ரியில் அண்ட் சிம்பிளிஸ்ட் காம்பவுண்டிஸ்ட்டில் ரேஷியோவில் இந்த கொஸ்டின் எல்லாம் ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் வருதுப்பா. ஓகேவா, ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக்கியிருக்கான்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்காக கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஃபைன். சரி, இதில் பாருங்கள் என்ன டாபிக் கேட்குறான் பாருங்களேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 21 22லேருந்து 2 4 5 இன்க்ரீஸிங் ஆர்டரில் போயிட்டுருக்கு. அப்போ 24ல் 5 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகே, தென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் 2 2 4 ஆவரேஜாக கொஸ்டின் வந்துடுது. ஏபிஜிபி ஒன்றுமே இல்லாமல் எல்லாருக்கும் 2 2 2. ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் 2 1 2 கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கு கண்டிப்பாக 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துட்டுருக்கும். எஸ்ஐசிஐ 5 4 2 இது டிக்ரீஸிங்கில் வருது. எல்சிஎஸ்எஃப் அதுக்கு டஃப் கொடுக்குது. பிளட் ரிலேஷன் 24ல் ஒரு கொஸ்டின். மென்சுரேஷன் ஃப்ளாட் 3. அதாவது சிம்பிளிஃபிகேஷன் 1 1 வரும் இல்லை 2 2 வரும். அதை தவிர்த்து ஜென்ரல் ரீசனிங், அதாவது ஒரு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து ஒரு படம் போட்டு என்னென்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜென்ரல் ரீசனிங் ஒரு 3 4 வருது. ப்ராபபிலிட்டி 1 வருது. ஓகேவா, ப்ராபபிலிட்டி 1 வருது. அதுக்கு அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்போமாவது 1 வரும். ஓகேவா, அண்டு வந்து 2022 தான் ஒரு இன்னோவேஷன் பண்ணால் பாருங்கள், கந்தர்வ கூட நடுங்கிடுச்சு. என்னென்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 கொஸ்டின்ங்க. ஓகேவா, நார்மலாக 25 தான் சிலபஸில் கொடுத்துருக்குது. ஆனால் அவன் கேட்டது 26 + 2 இந்த +2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேவா, அது பெருசாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இல்லை. ஒரு 2 இங்கிலீஷ் பேசேஜ் கொடுத்து வாட் இஸ் இன்ஃபரன்ஸ் ஆர் அசம்ஷன் அந்த மாதிரி கேட்டிருந்தான். ஓகேவா, ஸோ நம்ம யூபிஎஸ்சியில் பார்க்குற மாதிரி ஒரு இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இது இருந்துச்சு. பட் இது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு 25 to 27 கொஸ்டின்ஸ் வரை கேட்கலாம். அதோட ஒர்த்து இருக்குது. ஓகே, சரி, இதில் டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா 25ல் நீங்கள் எல்சிஎம், பர்சன்டேஜ், எஸ்ஐசிஐ, மென்சுரேஷன் இதை மட்டும் படிச்சிங்கனாலே 15 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா, ஏன்னா வந்து ஒரு எல்சிஎம்மில் ஒரு 4 வச்சுக்கோங்க ஆவரேஜாக, ஏன்னா மொத்த ஆவரேஜாக வச்சுப்போம் ஒரு 4, ப்ராஃபிட் லாஸில் ஒரு 2, ஏபிஜிபியில் ஒரு 2, ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் ஒரு 1, டைம் அண்ட் ஒர்க்கில் 2, எஸ்ஐசிஐயில் ஒரு 3, அதுக்கப்புறம் அது ஓகே தான். ப்ராபபிலிட்டியில் ஒரு 1 வச்சுக்கோமே, இது 8 10 ஒரு 15 கொஸ்டின் வந்துடுது. ஓகேவா, அது போக மீதி எல்லாமே ஏதாவது ஒன்று கேட்குறதா. ஓகே, ஸோ இந்த 2 3 டாப்பிக்கு, அதுவும் இந்த எஸ்ஐசிஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட், மென்சுரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் போகவே கூடாது. ஓகேவா, அண்ட் பிவைக்யூ ஓரளவு நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க. ஓகேவா, பிவைக்யூ நீங்கள் ஓரளவு தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் 25 அவுட் ஆஃப்க்கு 23 to 25 எடுக்கலாம். ஓகேவா, ஏன்னா 1 2 கொஸ்டின் பவுன்சர் மாதிரி இருக்கும்ப்பா. ஓகேவா, நான் சும்மா நம்ம கிளாஸ் எடுக்கிறோங்கிறக்காண்டி 25 கண்டிப்பாக எடுத்துருவீங்க அப்படிலாம் நம்ம சும்மா சொல்ல போகிறதில்ல. ஆனால் உங்களை 23 to 25 ஸ்லாட்டுக்கு என்னால் கொண்டு வர முடியும். ஓகேவா, நான் சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வித்தியாசமாக ஏதாவது இருக்கும். போன வருஷம்லாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே வேறு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷமாக இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபைன். சரி, நெக்ஸ்ட்டு அவன் டாபிக் கொடுத்துட்டான். நம்ம எப்படி படிக்க போகிறோம். ஓகேவா, அவங்களோட நீங்கள் ஸ்கெடியூல் கேட்பீங்கல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன், இது தவிர்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்னால் என்ன, டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு, டைஸு, பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் சரி ப்ரைம் நம்பர்லேருந்து நான் ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா, 2வது கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஏரியா. ஃபைன். தென் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அது கூட ஆவரேஜ், லீனியர் ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சர்ஸ், இது 3வது கிளாஸ். ஓகேவா, தென் ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், ஏஜ் ப்ராப்ளம். ஸோ அதோட வெயிட்டேஜ் எப்படி வருதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாஸை பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் புரிகிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக.
தென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் இது 5வது செஷன். அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஒரு 4 கொஷின் வரும், இது 6வது செஷன். த டைம் அண்ட் ஒர்க்கு அதோட கான்செப்ட் என்ன, அண்ட் மென் அண்ட் டே இதில் ஒரு 2 கொஸ்டின் வரும், இது 7வது செஷன். தென் ஜாமெண்ட்ரி மென்சுரேஷன் ஏரியா அது ஃபுல்லாக ஜாமெண்ட்ரி எல்லாமே சேர்த்து. தென் பிளட் ரிலேஷன், நம்பர் சீரீஸ், ரீசனிங்ஸ் கொஞ்சம் ஓகேவா. ஸோ வாட்டர் இமேஜ், கோடிங், டிகோடிங் இதெல்லாம் இதில் வந்துடும். அண்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ஏன்னா இதில் ஒன்று தான் கேட்டிருக்காங்க கேள்வி, பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் அதை பற்றி பேசி, ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்தாகணும்ல. ஓகே, அவன் கேட்குறது 2வது சொல்லிக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக அந்த டாபிக் நம்ம சொல்கிறோம் ஓகேவா, அதை முடிச்சிடலாம். தென் டைரக்ஷன், ஸோ இது சின்ன சின்ன டாபிக், டைரக்ஷனு, வென் டயக்ராம், கேலண்டர், கிளாக் அண்ட் அதர் ரீசனிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வரும் ஓகேவா. ஃபைன். ஸோ இது அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்துடும், ப்ராபபிலிட்டிலேருந்து 1 கொஷின் வந்துடும். தென் இது நார்மல் ஓகே, ட்ரிகோனோமெட்ரி இருந்துக்கணும். ஸோ இது எல்லாமே நான் இந்த சீரீஸில் வந்து நான் கவர் பண்ணுறேன் ஓகேவா. ஃபைன். தென் எப்படி படிக்கணும் ஓகேவா, நம்மளுக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா எப்படி படிக்கணுங்கிறது தான் டவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஃபர் த டாபிக் இன் த சிலபஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் நான் இப்போ காட்டினேன் இல்லையா, அதில் என்ன டாபிக் இருக்குது, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். 2வது கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. நீங்கள் இப்போ 2024ஓட கொஸ்டின்ஸை பார்த்தா தெரியும், அது ஓகேவா. குரூப் 1ஓட கொஸ்டினை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவன் எப்படி எவால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிறது. ஸோ நான்லாம் ஷாக் ஆகிட்டேன், என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்படி ஒரு நல்லா கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு. ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் 2021 என்ன இன்னோவேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கான்னு பார்க்குறான். ஏபிஜிபிலாம் ஒரு கொஸ்டின் கேட்டான் பாருங்கள், அது இருந்துட்டேன் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கொஸ்டின். அதை ஒரு ஏபின்னா என்ன, ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை அப்ரோச் பண்ண முடியும், சும்மா ஃப்ளூக்லலாம் போட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ அவனோட ட்ரெண்டு ரீசெண்டில் அப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா 2014 2024 இந்த 10 வருஷத்தில் ஒரு 6-7 டைம் எக்ஸாம் வந்திருக்காங்க. இது எப்படி வந்திருக்குங்கிறது தெரியணும், ஏன்னா இந்த 10 வருஷமும் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே. தென் செல்ஃப் எவால்வேட் யுவர் செல்ஃப், அதாவது என்னென்னா போருக்கே போகாமல் நான் தான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லாமல், அங்கே நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க, உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியுதா தெரியலையா, சால்வ் பண்ண முடியலையா, வருமா வராதாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வரல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், வருது அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணணும் ஓகேவா. இதை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும், 25 out of 25க்கு நம்ம ட்ரை பண்ண முடியும் ஓகேவா. ஃபைன். எதுவுமே பண்ணாமல் எனக்கு மார்க் வந்துடணும்னா வராது. ஸோ அதுக்காக நம்ம எஃபோர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் ஓகேவா. ஃபைன். 2வது ஃபைண்ட் வேர் இஸ் ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த நிலமையில் இருக்கீங்க. 0லேருந்து நம்ம 100க்கு போகணுமா இல்லை 50லேருந்து 100க்கு போகணுமாங்கிறது தெரிஞ்சிடும். 2 இதுலேயும் மூவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது அதுதான் சார், நான் 0லேருந்து 100க்கு போக முடியாதுன்னு காரணம் இல்லை. ஆமாம், கொஞ்சம் நடந்தால் கூட போய் ரீச் ஆகிரும் ஓகேவா. நீங்கள் முயல் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. ஃபைன். ரைட். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ராங் அண்ட் வீக் டாபிக். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் நல்லா வருது, எதெல்லாம் நல்லா வரலை அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதை யோசித்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை தான் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது எப்படி படிக்கணும் சார், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் படிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி படிக்கணும். ஸோ எல்லாத்தோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. தென் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுங்கள். 2வது ரிவிஷன் ஓகேவா. ரிவிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் படித்தாலும் மறந்துடும். ஸோ ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுவீங்க. நம்ம ஆப்டிடியூடில் ரிவிஷனுங்கிறது சும்மா எடுத்து பார்க்குறது கிடையாது, சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகேவா. ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் அது வரும். 2வது நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சரியா. டெஸ்ட்லேயுமே இப்போ பாருங்கள், பிவைக்யூ ஃபஸ்ட் நல்லா சால்வ் பண்ணணும். முதல்ல பிவைக்யூ நல்லா சால்வ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2023 அண்ட் 2024 நடந்த எல்லா எக்ஸாமோட ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணி டிரைவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணாலே போதும், நீங்கள் 24கிட்டே நெருங்கிடலாம். ஏன்னா ஒன்று எப்படி வரும்னு தெரியல ஓகேவா. ஸோ 25 எடுக்க ரீச் பண்ணிடலாம். தென் உங்களோட அக்யூரசி ஓகே. இதில் அக்யூரசின்னு சொல்கிறது மீன் பண்ணுறது என்னென்னா, ஆன்சர் சால்வ் பண்ணுறது, ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறது முடிவு இல்லை, அது சரியான ஆன்சராக இருக்கணும். கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுக்குற ஆன்சராக இருக்கணும். நீங்கள் பாட்டு கொண்டு சொன்னால் ஆன்சராக மாறாது கரெக்டாக. ஸோ நீங்கள் போட்டால் அது கரெக்டு. நீங்கள் 25 போடுறீங்க, 25 அடிக்கிறேங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆயாச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. ஃபைன். ரைட். ஸோ கொஸ்டின்ஸை நம்ம எந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 3 லெவலாக பிரிக்கலாம். ஒன்று
ஈஸி கொஸ்டின்ஸ், ரெண்டாவது மாடரேட் கொஸ்டின்ஸ், அகெயின் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். ஈஸி கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதில் எதுவுமே பெருசாக ஒரு ஃபார்முலாவோ எதுவுமே அப்ரோச்சோ எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக பார்த்தாலே எல்லாரும் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேவா, எல்லாரும் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஈஸி கொஸ்டின். மாடரேட் கொஸ்டின் அப்படின்னா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சால்வ் பண்ணக்கூடியது. டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அந்த ட்ரிக்ஸ் அண்ட் நுனான்சன்ஸ் அதை கிளியராக பார்த்து சால்வ் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது டிஃபிகல்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ டிஃபிகல்ட் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், மாடரேட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் 5 to 7 இருக்கும், ரிமைனிங் எல்லாமே என்ன இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் போரே எங்கே நடக்கும் அப்படின்னா இங்கே ஒரு 15 கொஸ்டின் தான் வந்துடும். இந்த 10 கொஸ்டினில் தான் மாட்டுவாங்க. இதுலேயே இந்த 5 6 போட்டுருவாங்க, ஒரு 3 4 மாட்டுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் தான் மாட்டுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின் எப்படி இருக்குன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கொஸ்டின் 2021 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். 2 1 by 3 3, 3 2 1 by 4 4 4, 4 3 2 1 by 5 5 5 5. சரி, இதை பார்த்தா இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இது ஏதோ 1 2 3 மாதிரி தான் இருக்குது. 1 2 3 2 டைம் போட்டிருக்காங்க, 1 2 3 4 3 டைம் போட்டிருக்காங்க, 1 2 3 4 5 4 டைம் போட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 எத்தனை டைம் போடணும், 5 டைம் போடணும். 3 4 5. இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கா? இருக்குது. ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி. இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகேயா, இதெல்லாம் ஈஸி கொஸ்டினில் வரக்கூடியது. ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் 2021 கேட்ட கொஸ்டின். ரேஷியோ டாபிக் சொல்லிக்கலாம். The percentage of Arun and Suresh are 24:36. 24:36. இது அருண், இது சுரேஷ். ஓகேவா, what is the ratio of the ages of Suresh and Arun 8 years ago? இவருக்கு 8 கழிச்சா என்ன வரும்? இதில் ஒரு 8 கழிச்சுன்னா ஒரு 6 போச்சுன்னா 30, இது ஒரு 28,000, இது 20, இது ஒரு 16,000. சுரேஷ் அண்ட் அருண் கேட்டிருக்காங்க. அப்போது 28, இது 16, 4 நாள் 16. ஓகே, 7 நாள் 28. அப்போ ஆன்சர் என்ன வருது? 7:4 வருது சாய்ஸ். ஸோ இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா அருண் சுரேஷுன்னு கொடுத்துருக்காங்க, சுரேஷ் அருணுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 4:7 போட்டிங்கன்னா தப்பு வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் இவங்க வைக்கிற பெரிய ட்விஸ்ட்டு. ரைட். ஸோ 2022 கொஸ்டின் இதை பாருங்கள். இது கான்செப்ட் கொஞ்சம் ஒரு உள்ள போகுது. கோப்ரைம்னா ஒரு சிம்பிள். இதான் என்னென்னா 2 நம்பருக்கும் போத் ஹெச்சிஎஃப் இஸ் 1. 2 நம்பருக்கு காமனாக 1 தவிர அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 2லேயும் 2 காமனாக இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் 7 இருக்குது, இதில் 23 இருக்குது. ஸோ இந்த 2க்கு தான் காமன் ஃபேக்டர் இல்லை. ஆன்சர் பி. இது தெரிஞ்சால் சால்வ் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டாக மாறுது. ஓகேவா, கோப்ரைம்னா சார்பகாயன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் 22 அகெயின் ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஜீப்ரான்னு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. கோப்ரா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இசட்டுக்கு 26, ஈக்கு 5, பிக்கு 2, ஆர்க்கு 18, ஏக்கு 1. இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த பிஆர்ஏ இந்த 5க்கு அப்புறம் 21 81ங்கிறது இதுக்கும் வரணும். அப்போ 21 81 எங்கெல்லாம் இருக்குது? இதில் இல்லை, இதில் இருக்குது. ஓகேவா, தென் கோப்ரா 3 எல்லாத்துலேயும் இருக்குது. ஓவோட நம்பர் பார்த்தா போதும், அது 15. ஸோ ஆன்சர் பி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் நம்ம தேடி தேடி போடணும். ஓகேயா, தென் 24 கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டினை இதை சொல்லலாம். இப்போ A = Z = 1, B = Y = 2, Z X 3 அப்படின்னா அப்போ லாஸ்ட் நம்பர் 1 2 3 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் எது தப்பு அப்படின்னு கேட்குறான், எது ராங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஓகேயா, ஸோ இதை நீங்கள் பண்ணணும்னா இப்போ ABCDன்னு இப்போ எழுதுனீங்கன்னா MN இதில் தான் பிரியும். இது 13, இதுவும் அங்கேருந்து 13 எழுத்து. அப்போ 2 ஈக்குவல் தான். அப்போ இது வந்து கரெக்டானது. இது நம்மளுக்கு எது தவறுன்னு கேட்டிருக்கா. அப்போ இது கரெக்டு. ABC 1 2 3, 1 2 3 இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் கரெக்டு. அடுத்து EGF ப்ரைம் நம்பரா அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இது பார்ப்போம். M 13, இதுவும் 13, A 1, Z 1, O வந்து ஒரு 12 வருமா? என்ன வரும் O? ஸோ O அங்கேருந்து 12, L இங்கேருந்து 12, இதுவும் 13 13 வந்துச்சு இல்லை? அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். EFJ, E 5வது எழுத்துன்னு எனக்கு தெரியும். ஓகேவா,
ஃபைன். இப்போ ஜே, ஸோ இ 5, ஜி கூட 7 இருந்தது, ஆனால் ஜே 10 வருது. 10ங்கிறது நாட் ப்ரைம் நம்பர். பகாயன் அப்படின்னா ப்ரைம் நம்பர், அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ என்னது, இதுதான் தப்பு. மீதி 3மே கரெக்டு. நம்ம கரெக்டுன்னு சொல்லும்போது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், தப்புன்னு சொல்லும்போது 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இதுவும் ஆக்சுவலாக ஈஸி, ஏன்னா இது பெரிய கான்செப்டில் பண்ணக்கூடியது தான். ஓகேவா? அடுத்து மாட்ரேட், கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் மேலே போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரி, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. A sum of 48,000 lend out simple interest 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் 3 months, 2 year 3 months. அப்போ இதில் என்ன, ஒரு மந்த்து ஃபுல்லாக கொடுக்காம, அதாவது இயர் கொடுக்காம மந்த்து கொடுத்துருக்காங்களா, அது கொஞ்சம் சம்ம வருது. டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ. அப்போது 55,560. இதில் 48,000 டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா 560, 7,560. இது என்னது, இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் சொல்லியிருக்காங்க. அப்போ 7,560 is equal to PNR by 100. I is equal to simple interest equal to PNR by 100. ஸோ இதில் ஃபார்முலா இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர், அப்போ 2 year 3 months 24, 27/12 போடலாம், இன்ட்டு R by 100. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் R தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். 2 0 2 0 1 0 1 0, இது 1, இது 4 12 48. ஓகேவா? தென் வேறு 3ஆல் கட் பண்ணி பார்ப்போமா, 4ஆல் கட் பண்ணுவோமா? அப்போ ஒரு நாள் 4, 8 நாள் 32, மீதி 3, 9 நாள் 36. ஓகே, இப்போ 9ஆல் கட் பண்ணுமா, 2 1 9 27. அப்போ இது என்ன வருது, 7 வருது. அப்போ R is equal to 7%. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து 2021 கேட்டது. நெக்ஸ்ட்டு 2020 கேட்ட ஒரு மாடரேட் கொஸ்டின். கேட்ட ஒரு மாடரேட் கொஸ்டின். த சைட் ஆஃப் மெட்டாலிக் கியூப் 12 சென்டிமீட்டர், மெட்டாலிக் கியூபோட சைடு, இட் இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்ட் இன்டு கியூபாய்டு. ஒரு கியூபாய்டாக மாற்றுறாங்க. லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் கியூப் வந்து ஏ கியூபு, இதுவே கியூபாய்டு வந்து LBH. ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இதில் வால்யூம் என்ன, 12 12 12. ஸோ லென்த்து 18, பிரெத்து 16, ஹைட்டு மட்டும் எனக்கு என்னது தெரியணும். ஓகேவா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உட்காந்து வாங்குவாங்கன்னு பெருக்குவாங்க, நம்ம பெருக்கக்கூடாது. ஸோ ஷார்ட்கட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 6 are 12, 3 6 are 8. அடுத்து 4 4s are 16, 3 4s are 3 கட் பண்ணிக்கலாம். இது 4, இது 3. அப்போ ஆன்சர் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இது நம்ம ஒரு ஃபார்முலா படித்து பண்ணுறதுனால நான் லிஸ்ட்டாக மாட்டுறேன். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக தான் தெரியும், பட் நீங்கள் ஃபார்முலா எதுவும் தெரியல அப்படின்னா இதுக்கு வந்து கஷ்டப்பட்டுருவீங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இதை பாருங்களேன், ரேஷியோ பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சதாக பண்ண முடியும். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணால் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருவாங்க. அது ஒரு ஷார்ட்கட்டை நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இதில் ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த 4 இங்கே கொண்டு பெருக்குங்க, இந்த 3 இங்கே கொண்டு பெருக்குங்க. 24x + 8y ஈக்குவல் டு 9x + 12y. ஸோ இது இங்கே மைனஸ் பண்ணிடலாமா, மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15x ஈக்குவல் டு 4yன்னு கிடைக்கும். x/y ஈக்குவல் டு 4/15. ஸோ அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். சேம் லைக் இங்கேயும் எப்படி பண்ணிடலாமா, இங்கே என்ன பண்ணலாம், அப்போ 7x + 7z ஈக்குவல் டு 6x + 9z. இது இங்கே போயிடும். x ஈக்குவல் டு இது இங்கே போயிடும் 2zன்னு கிடைக்கும். அப்போ x/z ஈக்குவல் டு 2/1ன்னு வரும். இப்போ பாருங்கள், y x z இப்படி இருக்குது. ஒய்யோட வேல்யூ 15, x 4, எக்ஸோட வேல்யூ 2, ஒய் வந்து இசட் வந்து 1. இதை நான் டபுள் ஆக்கிக்கலாம். அப்போ டபுள் ஆக்கினா இது என்ன மாதிரி நடக்கும், இது 4ஆக மாறும், இது 2ஆக மாறும். அப்போ ரேஷியோ 15:4:2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். சரி, இது வந்து ஒய் எக்ஸ் இசட் என்ன கேட்டிருக்கான், XYZ ரேஷியோ கேட்டிருக்கான். அப்போ 4 15 2 இந்த மாதிரி இருந்தால் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இல்லைனா நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நான்
மாட்ரேட்டில் வச்சுருக்கேன். ஓகேயா, ஃபைன். நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது டிஃபிகல்ட்னு சொல்கிற கொஸ்டின் எல்லாமே டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸி. நம்ம படிக்காதது தெரியாதான் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவோம். படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. அண்டு மேத்ஸை பொறுத்தவரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸி. ஓகேயா. ஸோ இந்த சம் பாருங்கள், இது 2021 கேட்டது. ஸோ மேசன் யூசஸ் த எக்ஸ்பிரஷன் 2x³ + 16 டு ரெப்ரசன்ட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃப்ளோர். அப்போ ரெக்டாங்குலர் ஃப்ளோர்னால் லென்த்துன்னு பிரெத்தாக தான் இருக்கணும். ஸோ லென்த் ஆஃப் தி ரூம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா 2 × x + 2. இது வந்து லென்த்து. அப்போ பிரெத்து தெரியணும். இதுதான் என்னது ஏரியா. ஓகேவா, ஃபைன். அப்போது பிரெத் எனக்கு தெரியாது. பிரெத்தாக என்னது கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 காமன் எடுத்துகிட்டு x³ + 2³ = 2 × x + 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ 2 2 கட்டு. இப்போது AQ + BQ ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. அப்போது A + B, AQ + B ஃபார்முலா அது A + B × A² - AB + B². ஓகேவா. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் x + 2 போடுவீங்க. இன்ட்டு என்ன இருக்குது, இங்கே நமக்கு தேவையான பிரெத் இருக்குது. ஸோ கட் பண்ணிங்கன்னா கட். ஸோ பிரெத் = x² - 2x + 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், சின்னதாக சைன் தான் மாற்றி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ தெளிவாக இது போடணும். ரைட்டா, ஃபைன். ஸோ இது 2021 கேட்டது. 22 கேட்டதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் கேட்டால் இதான்ப்பா, இது பாலினாமியல். ஓகேவா. ஸோ இதை உட்காந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு பெருசாகவே ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகேவா. ஸோ ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும். ஏன்னா ஹஸ்டிஎஃப்பில் 2-3 கொஸ்டின் வரும். அதில் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலினாமியல் கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த x⁴ 2x 28 இது என்ன இருக்குது, இது அப்படியே இதில் இருக்குது. ஓகேவா. அப்போ இதை மட்டும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹஸ்டிஎஃப் ஆஃப் இந்த 2 நம்பருக்கு ஹஸ்டிஎஃப் வந்து இது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இது காமனாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை டிவைட் பண்ணி நம்ம எடுத்தாலே போதுமானது தான். ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் பெருசாக வரும். இதை நான் கிளாஸில் உங்களுக்கு பாலினாமியல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். இது பாருங்கள் ஏபி. ஸோ இது வந்து ஏபி 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இவன் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு which of the following is ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்கான். இதுவா. ஓகேவா. ஸோ உங்களுக்கு எல்லாமே கரெக்டு மாதிரி தான் தோணும். ஓகே, ஆனால் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா இதுவும் கரெக்டு, இது மட்டும் தான் தப்பு. ஏன்னா ஆக்சுவலாக D இஸ் பாசிட்டிவ், A இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். எக்ஸ்ட்ரீம் வேர்டு, இந்த வேர்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஏபிஜிபி இந்த இதோட மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களால் நல்லா சொல்ல முடியும். ஓகேவா, ஃபைன். இது ஏபிஜிபியோட ஃபுல் ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துட்டு இது 2024 கொஸ்டின் தான் கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. தென் ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, படிக்கிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இதுதான் உங்களுக்கு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணோம். எதுக்குன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு போவதுக்கு. ஸோ ஆப்டிடியூடாக படிக்காமல் மெயின்ஸுக்கு போக முடியுமான்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு 25க்கு நீங்கள் 20+, அதாவது 23ஆவது வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு இதில் நீட்டாக நீங்கள் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு, வாட் டூ வி நீட், நம்மளுக்கு இதுக்கு என்ன வேணும், இதை படிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா எ சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பேசிக் ஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா. ஸோ நான் பேசிக் சொல்லித்தரதை அதை டேக்கிள் பண்ண, அந்த கொஸ்டினை டேக்கிள் பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும். ஓகேவா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அதுலேயும் என்னது, அந்த பேசிக்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டா தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஃபைன். ஸோ ஹவு டு வி அச்சீவ் திஸ், நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி இந்த வந்து செயல்படுத்துறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்னது, ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் தான். ஆப்டிடியூடை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் தான், படிக்கிறது இல்லை. ஓகே, நீங்கள் பழக உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். கான்செப்ட் தெரியணும், கொஸ்டின் பார்க்கணும், கான்செப்ட் தெரியணும், கொஸ்டின் பார்க்கணும், கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஃபைன். ஸோ ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஓகேவா. ஸோ தோ ஃபேட் டிவன் ஷுட் மேக் யுவர் லேபர் பெயின், உங்களோட வேலைகள்லாம் வீணாக போனாலும், அதாவது தலைவிதி இப்படி ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் உங்களோட எஃபோர்ட் நீங்கள் போடுறீங்கல்ல, ஸோ எஃபோர்ட் இட்ஸ் லேபர் ஷுர் ரிவார்ட் வில் கெயின். ஓகேவா. ஸோ நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ இதான் நம்ம என்ன சொல்கிறார், நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா, ஃபைன். ஸோ 25 out of 25 எடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது.
பட் பிவைக்யூ தரவாக படித்து கான்செப்ட் தரவாக இருந்தால் போதுமானது. ஓகேவா சார்? இதை தவிர்த்து வேறு ஏதாவது புக்கு படிக்கணுமா? நாங்கள் அந்த புக்கு இந்த புக்கு அப்படி எதுவுமே பெருசாக தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேசிக்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்ஸ் தேவையில்லை. மேபி ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் எந்த புக்குனாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃபைன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பற்றி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 2A எதுக்குனாலும் ஓகே. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ நம்ம வீடியோஸ் என்ன உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட்ங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் இது ஐயப்பன், அண்ட் டெலிகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி யூ கேன் டிஸ்கஸ் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ நானும் அதில் அவைலபிளாக இருப்பேன். சப்போஸ் நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இதை எப்படி கொண்டு போகலாம், உங்களோட சஜஷன்ஸ் இதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் டேக் தட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஸ்டே டியூன். தேங்க்யூப்பா.